ஹக்கமல் ஹாக்கிமு ஃபஜ்தஹத, இந்த ஹாக்கிம் முயற்சி செய்து அவர் தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பு சரியாக இருந்தால் 2 கூலி, பிழையாக இருந்தால் 1 கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இது முஸ்னத் அஹ்மதுல 22,007வது ஹதீதாக முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா தான் என்ன செய்யும், அப்படியே இது ஓடிக்கிட்டு போகும், இல்லாட்டி என்ன செய்யும், கொஞ்சம் சிந்தனை மாறிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்த காலம் ஒரு சஹாபி கிட்ட ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஅஸஹு இலல் யமன், யமனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். இந்த நேரத்தில ரசூலுல்லாஹ் ஃபகால கைஃப தஸ்னஉ இன் அரல லக கலா, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களை யமனுக்கு கவர்னராக அனுப்புகிறேன், இந்த நேரத்தில நீங்க அந்த மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால் நீங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க? அவர் சொன்னார், அக்வி பிமா ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பு வழங்குவேன். ஃபைல்லம் யகுன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் அந்த நீங்க தீர்ப்பு கேட்டு வந்த விடயம் இல்லை என்றால் என்ன செய்வீங்க? அவர் சொன்னார், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கால ஃபபி சுன்னதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலில் இருந்து நான் தீர்ப்பு சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த இஸ்லாம் திட்டத் தெளிவான மார்க்கம், இதனுடைய இரவும் பகல் போன்றது என்னங்க ரசூலுல்லாஹ். இந்த மார்க்கம் தெளிவானது, யாருக்கும் சொல்ல முடியாது, இஸ்லாம் குழப்பி போட்டு போயிட்டு சொல்ல முடியாது. ரசூல் அழகாக சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விடயங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைலுஹா கனஹாரிஹா, இதனுடைய இரவும் பகலை போன்றது. அவ்வளவு தெளிவான மார்க்கம். அதனால ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. இப்ப முஆத் இப்னு ஜபல்ட்ட கேட்கறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க குர்ஆனில் உங்கள்கிட்ட வார தீர்ப்பு கேட்டு வார விஷயம் இல்லைண்டா என்ன செய்வீங்க? முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டலில் இருந்து, சுன்னாவில் இருந்து, ஹதீஸில் இருந்து நான் தீர்ப்பு வழங்குவேன். ரசூலுல்லாஹ் உடையில்லை. அப்ப சரி, நீங்க நல்லா அறிஞர் தான் போயிட்டு இருங்க. ரசூலுல்லாஹ் உடையில்லை. திரும்ப ரசூலுல்லாஹ் ஃபைல்லம் யகுன் ஃபீ சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலில் அந்த தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்போது முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, கால அஜ்தஹிது ரஇ, என்ற அறிவை கொண்டு நான் முயற்சி செய்வேன். அல்லாஹு அக்பர். என்ற அறிவை கொண்டு நான் முயற்சி செய்வேன். லா ஆலு, நான் வேற எங்கேயும் சாய மாட்டேன், யார்கிட்டையும் ஒட்டிக்கிட்டு போய் வளைஞ்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். என்ற அறிவை கொண்டும் குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் அந்த விஷயத்தை நான் தீர்ப்பு வழங்குவேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு நெஞ்சில் அப்படியே தட்டிட்டு சொன்னாங்க, தூதருக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சிலே தட்டி யமனுக்கு கவர்னராக ஹாக்கிமாக அனுப்புகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்தா எப்படி செய்வீங்க? குர்ஆன்ல இருந்து செய்வேன். குர்ஆன்ல இல்லாட்டி எப்படி செய்வீங்க? ஹதீஸ்ல இருந்து செய்வேன். ஹதீஸ்ல இல்லாட்டி என்ன செய்வீங்க? என்ற அறிவை கொண்டு முயற்சி செய்வேன், வேறு எங்கேயும் நான் சாய மாட்டேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஹதீதை முஸ்னத் அஹ்மது என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே சஹீஹான ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ரெண்டும் இஸ்லாத்தில் மிக முக்கியமான 2 சுன்னாக்கள், இஜ்திஹாத் சம்பந்தமாக பேசுகின்ற 2 ஹதீதுகள். பாருங்க,
எல்லாரும் இஜ்திஹாத் செய்யலாமா? இந்த தமிழ் புத்தகத்தை பார்க்கறது, 2 CD படிக்கிறது, ரசூல் அப்படின்னு சொன்னாங்க இப்படின்னு சொன்னாங்க இப்படித்தான் நிலப்பாடு என்று ஒரு முஜ்தஹிதா எல்லாரும் ஆகிடலாமா? இது இமாம்கள் கிதாபுகளில் எழுதி வைத்த சில செய்திகளை நான் சொல்றேன். சில நேரம் நம்மளும் ஒரு குர்ஆனை கஷ்டப்பட்டு தேடி, ஹதீஸை தேடி, அந்த ஆய்வுகளை எல்லாம் எடுத்து ஒரு விஷயத்தை விளங்கி அதை சரியான இஹ்லாஸோடு பின்பற்றுகிறோம் என்றால் நம்மளும் முஜ்தஹித் தான். அது குறையல்ல, அது தவறுமல்ல. ஆனா அதுக்குண்டு சில ஒழுங்குகள் இருக்கு. கண்டவரெல்லாம் இஜ்திஹாத் பண்றதுக்கு போயிட்டார் என்றால், கண்டவரெல்லாம் முஜ்தஹிதாக ஆகிட்டார் என்றால் அப்பதான் குழப்பமே என்ன செய்யும், உருவம். பாருங்கள், இந்த முஜ்தஹிதுகளுக்கு என்று சில இமாம்கள் சில தகுதிகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்று முஸ்லிமாக இருத்தல், பருவம் அடைந்திருத்தல், இது எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவது, அல் குர்ஆன் பற்றிய ஆழமான அறிவு இருக்கணும். குர்ஆனை தெரியாதவர் என்ன செய்யலாது, இஜ்திஹாத் பண்ண இயலாது. குர்ஆன் சபபு நுசூல் தெரிஞ்சிருக்கணும். மக்காவில் இறங்கப்பட்டதா, மதீனாவில் இறங்கப்பட்டதா, நாசுக் மன்சூக் இது மாற்றப்பட்டது, இப்படியான குர்ஆனுடைய அறிவுகள், ஆழமான அறிவு ஒரு முஜ்தஹித் கண்டிப்பாக பெற்றுக்கணும். இந்த அறிவெல்லாம் இல்லாம ஒருவர் இஜ்திஹாத் செய்கிறார் என்றால் அல்லாஹுவை அவர் பயந்து கொள்ளணும். அடுத்தது மூன்றாவது, அஸ்-சுன்னா பற்றி ஆழமான அறிவு இருக்கணும். உசூலுல் ஹதீத், அதே போன்று இருக்கக்கூடிய ஹதீது கிதாபுகள் சம்பந்தமான உசூலுகள், ஹதீதுகளுடைய உசூலுகள் சம்பந்தமான அறிவு மூன்றாவது அவரிடத்தில் இருக்கணும். இது சில இமாம்கள் தொகுத்து வச்ச சில செய்திகள். அடுத்தது நாலாவது, நீங்க பாருங்க, முன்னைய இஜ்மா பற்றிய, இஜ்திஹாத் பற்றிய அறிவு அவருக்கு இருக்கணும். இதுக்கு முதல் வாழ்ந்த இமாம்கள், சாலிஹான மக்கள், நல்லவர்கள், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள் இஜ்திஹாத் பண்ணியிருப்பாங்க. அது சம்பந்தமாக அவர்கிட்ட ஒரு அறிவு இருக்கணும். அரபு மொழியில் புலமை இருக்கணும், அரபு இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் சில சொல்லு வரும், தரப என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கே கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்ப நமக்கு வரபண்டா அடித்தாண்டு தான் தெரியும், லரபண்டா அடித்தாண்டு, லரபண்டா உதாரணம் காட்டினாண்டும் அர்த்தம் இருக்குது. அப்ப அரபுடைய ஆழமான அறிவும் இலக்கிய நயமும் அவர் பெற்றிருப்பது இந்த இஜ்திஹாதை சரியாக செய்வதற்கான ஒரு உந்துதலாக இருக்கும். அதே போன்று உசூலுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட சட்ட கலைகள் சம்பந்தப்பட்ட அறிவு அவர்கிட்ட கட்டாயம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆறாவது, அடுத்தது ஷரியாவின் நோக்கங்கள், மகாசிது ஷரியான்னு சொல்லுவோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய சில இந்த கொஞ்சம் பொம்பளைகள் இருக்காங்க, இந்த புத்தளத்தில் உள்ள சில பொம்பளைகளும் அங்கே இங்கேயெல்லாம் இருந்துட்டு இந்த சிங்கள பெண்மணிகளையும் சேர்த்துக்கிட்டு கோட்டுக்கு முன்னால இருந்து இன்றைக்கு இந்த நிக்கா, காலி கோடு, பெண்கள் தீர்மானிக்கிற விஷயத்திலே எல்லாம் இந்த மகாசிது ஷரியான்னு பேசி திரிகிறாங்களே, இப்படிப்பட்டதுக்கு இந்த மார்க்கத்திலையும் அறிவில்லை, இந்த மார்க்க சம்பந்தமான சட்டத்திட்டம் சம்பந்தமான ஒரு அறிவும் இல்லை. அதனால கட்டாயம் என்ன செய்யணும், இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை படித்திருக்கணும். அடுத்தது தக்குவா, நீதி, நேர்மை கண்டிப்பா இருக்கணும். யாரையும் தாக்குறதுக்கு, யாரையும் குத்துறதுக்கு, யாருடைய கருத்தையும் வெற்றத்துக்கு இஜ்திஹாத் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஜ்தஹித் அப்படியான மனநிலைமை இருக்கக்கூடாது. அடுத்தது அதில் நீங்க பாருங்க, இந்த சஹாபாக்கள் இருக்காங்க தானே, நம்ம யோசிக்க கூடாது இது நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. சஹாபாக்களும் இஜ்திஹாதும், சஹாபாக்கள் இந்த இஜ்திஹாதை எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள வந்த பிரச்சனை என்ன, அவங்க இஜ்திஹாத் செஞ்சு பிழையாக இருந்த மனிதனோடு எப்படி பண்பாக நடந்து கொண்டாங்க. பாருங்கள், சஹாபாக்கள் இஜ்திஹாத் செய்த விடயத்தை பாருங்க. முயற்சி செய்து சுன்னாவை புரிந்த சஹாபாக்கள், அதே சுன்னாவை புரிவதில் மாற்று கருத்து கொண்ட சஹாபாக்களை பாவிகள் என்றோ வழிகேடர்கள் என்றோ சொல்ல முயலவில்லை. இது சஹாபாக்கள்கிட்ட எந்த சஹாபி கிட்ட இந்த பண்பு இல்லை. ஒரு சஹாபி இஜ்திஹாத் செஞ்சு